Okay. Yeah, kindly, Mr. Sen, consider a group of people of our country got hurt following the such and such made comment in social media or where you have made this comment, I don't know, got hurt. And this case and this incident had given rise to 3 or 4 cases. So will it change? So admittedly, a section of the people of our country, their sentiment, you have hurt their sentiment. Just a minute, my lord. Look, we have freedom of speech and expression. That does not mean that you will go on to hurt the sentiments of others. வணக்கம். சர்மிஷ்டா பனாலி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய இந்த புதிய பெயர். ஸ்டாண்ட் வித் சர்மிஷ்டா பனாலி, ரிலீஸ் சர்மிஷ்டா பனாலி. அப்பாவி 22 வயது பெண்மணியை வெஸ்ட் பெங்கால் போலீஸ் கைது செய்து விட்டது. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வெஸ்ட் பெங்கால் போலீஸ், வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த ரைட் விங்கர்ஸ்கள் சோஷியல் மீடியாவில் கடந்த 2-3 நாட்களாக இதைத்தான் செய்து வருகிறார்கள். இந்த நாட்டு வீர பெண்மணி டைக்ரஸ் சர்மிஷ்டா பட்டாலி. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணத்தை நீங்க பார்க்க வேண்டும். இந்த பெண்ணை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். சர்மிஷ்டா பனாலி வயது 22. சிம்பியோசிஸ் இன்ஸ்டிடியூட் புனேவில் லா படிப்பை, பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய இந்த பெண்மணி, அதாவது இந்திய லாவை பற்றி, இந்திய சட்டத்திட்டங்களை பற்றி நன்றாக தெரிந்த ஒரு பெண்மணி. ஆனால் இப்போ இளைஞர்களுடைய அந்த பொழுதுபோக்கு லைக் திடீரென்று ஃபேமஸ் ஆகிவிடணும், இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அந்த லைக்ஸிற்கு ஆசைப்பட்டு எதை வேணாலும், எந்த விதமான குப்பையை கூட சோஷியல் மீடியாவில் பரப்பக்கூடிய வேலையை இது போன்ற இளைஞர்கள் பார்த்து வருகிறார்கள். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்கிற பேரில் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கொச்சை வார்த்தைகள் நீங்க திட்டலாம். அதை இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு சட்டம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எந்த ரைட் விங்கர்ஸ்கள் இன்னைக்கு சர்மிஷ்டாவிற்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறார்களோ இதே நபர்கள் கர்னல் சோஃபியா குரேஷியை எந்த அளவில் கேவலமாக பேசினார்கள். ஒரு ராணுவ வீரரோட மனைவி காஷ்மீர் இஸ்லாமியர்களை திட்டாதீர்கள், இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறி அடுத்த அந்த காரணத்திற்காக எந்த அளவில் அந்த பெண்ணை ட்ரோல் செய்தீர்கள். விக்ரம் மிஸ்ரி எந்த அளவில் ட்ரோல் செய்தீர்கள். சிடிஎஸ் சௌஹான் அவர்களை எந்த அளவில் நீங்க ட்ரோல் செய்தீர்கள். அதே நேரத்தில் கர்னல் சோஃபியா குரேஷி தீவிரவாதிகளுடைய தங்கை என்று கூறிய நபரை நீங்க காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறீர்கள். இன்னைக்கு கூட அந்த நபர் அமைச்சராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மத்திய பிரதேசத்தின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் கால்களில் ஒட்டுமொத்த இந்தியா டிஃபென்ஸ் ராணுவ வீரர்கள் கடக்கிறார்கள் என்று கூறினார்கள். அப்போ உங்களுடைய இந்த ஆக்ரோஷம், இந்த ஆதங்கம் வெளிவரவில்லை. ஆனால் இந்த பெண்மணி எந்த அளவில் அந்த விஷத்தை கக்கி இருக்கிறார் நீங்க பார்க்க வேண்டும். ப்ராஃபெட் முகமதை பற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை பற்றி கொச்சை வார்த்தையாக பேசிய இந்த பெண்மணி மீது வெஸ்ட் பெங்காலில் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அங்கிருந்து தப்பித்து ஒட்டுமொத்த குடும்பத்துடன் ஓடி ஒளிந்து விட்டார் குடுகாவில், டெல்லி என்சிஆரில் இருக்கக்கூடிய அந்த நகரம். வெஸ்ட் பெங்கால் போலீஸ் இந்த பெண்ணை மே 30ஆம் தேதி குருகிராமில் கைது செய்திருக்கிறது. கைது செய்து திரும்பி வெஸ்ட் பெங்காலுக்கு கூட்டி சென்று கல்கட்டா ஹைகோர்ட் 14 நாட்கள் காவல் வைப்பதாக அந்த உத்தரவையும் கொடுத்து விட்டார்கள். இந்த இடத்துல நீங்க பாருங்க பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் கேஸ். சர்மிஷ்டா பனாலி, known as a significant social media influencer with 2 lakh and plus followers, uploaded a video that used offensive language and made derogatory comments about Muslim community. Hindu Muslim என்கிற அந்த கார்டு இஸ்லாமியர்களை நேரடியாக தாக்கக்கூடிய கொச்சு தவறான வார்த்தைகளை பேசி இந்த வீடியோவை அப்லோட் செய்திருக்கிறார். அந்த வீடியோ கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்த்தீர்களா, வைரல் ஆகிவிட்டது. வைரல் ஆகி பேக்லாஷ் வெளிவந்த உடனேயே மக்கள் இந்த பெண்ணை கேள்வி கேட்க தொடங்கிய உடனே இந்த பெண் மீது எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும் என்கிற அந்த
விஷயம் வெளிவர வந்த உடனேயே இந்த பெண் தானாகவே அந்த வீடியோவை delete செய்து விட்டார். வீடியோவை delete செய்தது மட்டுமல்ல, இதற்கப்புறம் ஒரு மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார். ஏதோ என்னோட இமோஷன்ஸ்கள் வெளிவந்து விட்டது, அந்த இமோஷன்ஸ்கள் வழியாக இப்படி நான் பேசிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். ஆனால் இந்த இடத்தில் கல்கத்தா ஹைகோர்ட் மிக முக்கியமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள், மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார்கள். என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்? The Calcutta High Court, while hearing Panoli's interim bail, made several critical observations. இந்த பெண்ணிற்கு பெயில் எல்லாம் கொடுக்க முடியாது, interim bail நிச்சயமாக கொடுக்க முடியாது. The heaven would not fall if Panoli remains in the custody for a couple of more days. ஆகாயம் விழுந்துராது, இந்த பெண் இன்னும் 2-3 நாட்கள் சிறையில் இருந்தால் எதுவுமே நடக்காது, இருக்கலாம். Indicating that detention would not cause contributory consequences. அதோட detention எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது என்கிற ஒரு விஷயம். ஏன்னா பரோலியோடைய அட்வொகேட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படி லீகலாக அந்த கைதை நடத்தவில்லை வெஸ்ட் பெங்கால் போலீஸ். இல்லீகலாக போய் எந்த விதமான நேரம் அவகாசமும் கொடுக்காமல் வெஸ்ட் பெங்காலில் இருந்து கிளம்பி டெல்லி, ஹரியானா வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அங்க போய் எப்படி கைது செய்தார்கள் என்கிற அந்த கேள்வி. இரண்டாவது, கல்கத்தா ஹைகோர்ட்டுடைய அடுத்த அப்சர்வேஷன், நெக்ஸ்ட் ஹியரிங் will be on June 5th, directing the West Bengal government to submit a complete case diary that day. ஜூன் 5ஆம் தேதி இதற்கான மறு விசாரணை நடக்க போகிறது. அதற்குள் வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் இந்த வழக்கிற்கான ஒட்டுமொத்த விஷயங்களை சேகரித்து எங்களுக்கு முன்பு நீங்க எடுத்து வைக்க வேண்டும். பிரைமரி கேஸ் ரெஜிஸ்டர்ட் இன் கல்கட்டா would be considered the principal case. ஏன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் பல இடங்களில் சர்மிஷ்டா மீது எஃப்ஐஆர்கள் போடப்பட்டது. பல எஃப்ஐஆர் எல்லாம் தேவையில்லை, முதல் கேஸ் கல்கட்டால போடப்பட்டது, அதுதான் பிரைமரி கேஸ். இதற்கு மேல யாருமே எந்த விதமான எஃப்ஐஆரும் பதிவிடக்கூடாது, பதிவிட்டால் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் அப்சர்வ் செய்திருக்கிறார்கள். freedom of speech, while fundamental right does not permit individual to demean, dehumanize other based on their religion identity. freedom of speech என்கிற பெயர்ல வேணும்னே ஒரு மதத்தை சார்ந்த நபர்கள் அந்த மதத்தின் அடையாளத்தை வைத்து அவர்களை டிஃபேம், டிமீன் செய்யக்கூடாது. இது கல்கட்டா ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன். were particularly pointing, given Panoli's background as law student, noticing that someone pursuing legal education should be aware of the consequences such action. முக்கியமாக பனோலியோடைய கேஸை நீங்க பார்த்தீர்கள். அந்த பெண் ஒரு லா ஸ்டூடெண்டே சட்டத்திற்கு எதிராக இது போன்ற செயல்படும் போது அந்த லா ஸ்டூடெண்ட்க்கு புரிய வைக்கும்படி அல்ல இது போன்ற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வழியாக எதை வேணாலும் பேசிவிடலாம் என்று வீடியோக்களை கிரியேட் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு பாடமாக இருக்கணும் என்ற அந்த விஷயத்தை கல்கட்டா ஹைகோர்ட் எடுத்து வைத்திருக்கிறது. பனோலி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் நீங்க பார்க்கணும். பனோலி issues an apology video. ஆனால் அதை சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ரைட் விங்கர்ஸ்கள் மன்னிப்பு கேட்டு விட்டாலே இதற்கப்புறம் என்ன தேவை? மன்னிப்பு போதும், இதன் மீது எந்த விதமான வழக்கும் போடப்படக்கூடாது, விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. அப்ப மற்ற விஷயங்கள், உங்களுடைய அமைச்சர் எதற்காக அந்த பதவியில் இருக்கிறார், ஏன் பிஜேபி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை, இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதே நேரத்தில் சோசியல் மீடியாவில் இருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு எதிர்ப்பு, இந்த பெண் போன்ற பல்வேறு நபர்கள் மீது இதே போன்ற ஆக்ஷன்கள் நடத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த நாட்டுடைய டெமோக்ரஸியை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நாம் பாதுகாக்க முடியும். லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், சர்மிஷ்டா பனோலி கேஸ், critical questions about the boundaries of freedom of speech. freedom of speech என்கிற பெயர்ல எந்த அளவில் எல்லைகளை கடந்து செல்கிறார்கள் என்கிற அந்த விஷயம் மிகவும் கிரிட்டிக்கலாக பார்க்கப்படுகிறது. This is not about right finger or left finger. This is about the right which you have got under the Constitution of India, the freedom of speech, the fundamental right. fundamental right வழியாக உங்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரம், அதை நீங்க சரியாக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அந்த வார்த்தையை வைத்து எதை வேணாலும் பேசிவிடலாம் என்கிற அந்த மனக்கோட்டையை நீங்க கட்டக்கூடாது என்கிற அந்த விஷயம் மிக தெளிவாக கல்கத்தா ஹைகோர்ட் எடுத்து வைத்திருக்கிறது.
சர்மிஷ்டா பனோலிக்கு எந்த விதமான பெயிலும் கிடைக்காது. 14 நாட்களுக்கு சிறையில் இருக்கணும். 5ஆம் தேதி இதற்கான மறு விசாரணை நடக்க போகுது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.